கைஸ், உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தானுக்கு மதிப்பில்லாம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு லாலெஸ் ஸ்டேட்டாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லாஸ் எதையும் மதிக்கிறது இல்ல, ஒரு நாடு மாதிரியே இயங்குறது இல்ல, ஒரு ப்ராப்பரான நேஷன் மாதிரியே இயங்குறது இல்ல. அதனாலதான் எந்த உலக நாடுகளுக்கும், அட்லீஸ்ட் பெரும்பான்மையான உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் மேல நம்பிக்கை இல்ல, ட்ரஸ்ட் இல்ல. உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல ட்ரஸ்ட் இருக்குன்னு ஈவன் இந்த கான்ஃபிளிக்ட்ல கூட பார்த்திருப்பீங்க. சோ பாகிஸ்தான் ஒரு லாலெஸ் ஸ்டேட்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வாட்டியும் ப்ரூவ் பண்ணுது. அப்படி என்னடா பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கைஸ், ஒரு நாட்டோட மிலிட்டரியோட பேசிக் பர்பஸ் என்ன? எதுக்காக ஒரு நாட்டுக்கு ராணுவம் தேவைப்படுது? அந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான். இங்க இருக்க சிவிலியன்ஸ் மேல குண்டடி விழுறதுக்கு முன்னாடி முதல் குண்டடி ராணுவ வீரன் மேலதான் விழும். ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க? இதுக்கு ஆப்போசிட்டா செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ந்து 3 நாட்களா பாகிஸ்தான் மிலிட்டரி என்ன பண்ணுச்சு? நம்மோட நகரங்களை மிசைல்ஸ் வச்சும் ட்ரோன்ஸ் வச்சும் தாக்க முயற்சி பண்ணுச்சு. இப்படி தாக்க முயற்சி பண்ணும் போது மே 8ஆம் தேதி நைட் என்ன பண்ணிருக்கு? அவங்களோட ஏர் ஸ்பேஸ திறந்து விட்டுருக்கு. லாகூர் பக்கத்துல இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல ஏர் ஸ்பேஸையும் பாகிஸ்தான் திறந்து விட்டுருக்கு. அந்த பகுதியில பேசஞ்சர்ஸ் ஃபிளைட்டும் பறந்திருக்கு. பாகிஸ்தானோட பேசஞ்சர்ஸ் ஃபிளைட்டும் பறந்திருக்கு, இன்டர்நேஷனல் பேசஞ்சர் ஃபிளைட்டும் பறந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டை தாக்க வருதுல ட்ரோன்ஸ், பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ், அதை அடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா அதே பகுதியில ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் பறந்துட்டு இருக்கும். அந்த ட்ரோனை மிஸ் பண்ற மிசைல் பேசஞ்சர் ஃபிளைட் அடிச்சிருச்சுன்னா இன்டர்நேஷனல் ப்ராப்ளமா மாறிடும். சோ நம்ம ரொம்ப காஷியஸா செயல்படுவோம். நம்மால ஃபுல் ஃப்ரீடமோட அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் பாகிஸ்தானுக்கு தான் பிளஸ் பாயிண்டா அமையும், அவங்களுக்கு தான் டாக்டிக்கல் அட்வான்டேஜா அமையும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ரீடமோட சுட்டு ஃபிளைட் அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல தான் பழி விழும். ஃபிளைட் அடிக்காம காஷியஸா மெஷர் பண்ணி ப்ரிசைஸா அடிச்சோம்னா நம்மளோட ப்ராசஸ் ஸ்லோ ஆகும், அது அவங்களுக்கு அட்வான்டேஜா அமையும். ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் நம்மோட செக்யூரிட்டி ஃபோர்சஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எல்லா ட்ரோன்ஸையும் காலி பண்ணிருக்காங்க. எந்த பேசஞ்சர் ஃபிளைட் மேலயும் ஒரு அடி கூட படல. இத நானா இட்டு கட்டி சொல்ல கைஸ், நேத்து டிஜிஎம்ஓட அபிஷியல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுல, அதுல ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர்கள் இத பத்தி கிளியரா பேசுறார். அதுக்கு முன்னாடியே விங் கமாண்டர் வயோமிகா சிங்கும் கர்னல் சோஃபியா குரேஷியும் இத தான் சொன்னாங்க. Here I would like to bring out another aspect. What we found was that while the drone attacks were being launched from somewhere close to Lahore, enemy had allowed his civilian aircraft to also continue to fly out of Lahore. Not only his own aircraft, but international passenger aircraft, which is quite insensitive, and we had to exercise extreme caution, even at the cost of some tactical disadvantage, to ensure that there is no damage to any of the civilian aircraft. And this was also brought out in our press briefing during the day. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இததான் சொன்னாங்க. சோ இததான் சொல்றேன், அவங்களோட மிலிட்டரி எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யுதுன்னா, குறுக்கடா வேலை செய்யுதுன்னா, அவங்களோட எதிரி தோக்கணும்னா, இல்ல எதிரிக்கு சின்ன அடியாது விழணும்னா, அவங்களோட சிவிலியன்ஸையே பணைய வைக்க தயாரா இருக்கு. அவங்களோட பொதுமக்களோட உயிரை முன்னாடி வச்சு, ஏதோ புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஷீல்டு மாதிரி வச்சு பின்னாடி மிலிட்டரி பதுங்கிக்குது. ஏன் ஈவன் சீஸ் ஃபயர்னு 2 நாடும் அக்ரி பண்ணிச்சு. மே 10ஆம் தேதி அக்ரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அக்ரி பண்ண அடுத்த 2 மணி நேரத்திலேயே நம்ம நாட்டை பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட டிஜிஎம்மோட பேசி, எப்பா மே 12ஆம் தேதி வரைக்குமாவது சும்மா இருங்கடா, நீங்க தானே சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டீங்க, அது வரைக்குமாவது சும்மா இருங்கன்னு பேசியிருக்காங்க.